ஹாய், நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எதுக்கு இருக்காங்கன்றது டவுட் இருக்குது. ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கும். அஸ் அ கைனகாலஜிஸ்ட் ப்ளஸ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை ட்ரீட் பண்ண டாக்டராக இருக்கும். இல்லை நிறைய முறை எங்களோட அட்வைஸஸை இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ சைலண்ட்டாக அது உங்கள் ஹெல்த்தையே பாயில் பண்ணும் அப்படிங்கிறது தான். அஸ் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வித் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, வி டோன்ட் ட்ரீட் யூ அஸ் அ இன்ஃபர்டிலிட்டி அலோன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட ரியல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, ரியல் எமோஷன்ஸ் என்ன இருக்குது, என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே ஓவரால் நம்ம அசஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இரெகுலர் ப்ளீடிங்காக இருக்கலாம், ஸ்கேண்டியாக இருக்கலாம், எக்ஸசிவாக இருக்கலாம், ப்ரெஷர் பெயினாக இருக்கலாம், பீரியட்ஸ் அப்போ பெயினாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம், ஃபைப்ராய்டாக இருக்கலாம், எண்டோமெட்ரோசிஸாக இருக்கலாம். சில பேருக்கு அதையும் தாண்டி சம்திங் அன்ரிலேட்டடாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ இதனால் கூட ஃபர்டிலிட்டி டிலே ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்காக தான் ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்டிலிட்டி மட்டும் நாங்கள் ட்ரீட் பண்ண மாட்டோம். பேசிக்காக கைனக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப சிம்டம்ஸ் இருக்கும்போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. அது ரொம்ப வேர்ஸ் ஆகி போகிறதுக்கு முன்னாடி ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா ஃபர்டிலிட்டி ஒரு இஷ்யூவாகவே இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக யூ நீட் டு ஹாவ் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அசம்ஷன்லேயே இருக்காதுங்க. திஸ் இஸ் மை சின்சியர் அட்வைஸ். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.